அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று 9/7/2025 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்பெற்ற நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வரப்பெற்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் மற்றும் தமிழக அரசால் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குகள் தொடர்பான எல்லாமே பட்டியலிடப்பட்டு இன்றைக்கி விசாரணைக்கு வந்ததுங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அனைத்து வாதங்களும் முறிவடைந்து விட்டது. அதனால் இதற்கு தொடர்பான உத்தரவுகள் இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளார எதிர்பார்க்கலாங்க. ஆர்டர் ரிசர்வ்டு அல்லது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. இருதரப்பு வாதங்கள் எதிர்த்தரப்பும் சரிங்க, அதே மாதிரி இப்போ அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ரிவ்யூ அப்ளிகேஷன் எல்லாருமே உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ரிவ்யூ அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஒரு 250 பக்கத்துக்கு மேலே வந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வீடியோ கேட்டிருப்பீங்க. அதனுடைய தரப்புகள் இப்போ முன் வச்சுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு தப்பு நடந்தது. ஏன்னா கண்டெம்ட்டில் பார்த்திங்கன்னா அப்போ டைம் பாண்டு ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களோட ஜட்ஜு கொடுத்த அதாவது இப்போ நீதியரசர் பார்த்திங்கன்னா கொடுத்த கால அவகாசத்துக்குள்ள அவங்களால கொடுக்க முடியல. அவசரகதியில் கொடுத்ததுனால அந்த டேட்டாஸ் தரவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் இப்போ அதனோட டைம் லிமிட் சரியாக இருந்து எல்லா தரவும் சரியாக போட்டு அவங்க அது கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த அரசு தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுவில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பணியாளர்கள் பதவி உயர்வு வேறு, பிடிபிஆர்டி இவங்க நேரடி நியமனம், இது எக்ஸாம் எழுதி வராங்க, இவங்களது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதோட ஒரு முக்கியமான வைத்த அந்த 3 கோரிக்கைகளில் இது ஒன்றுங்க. அதை நம்மளுக்கு பார்க்கணும். அது தொடர்பான இது எல்லாமே ஏற்றுக்கிட்டார். இப்போ அவரும் இப்போ அவசரகதி கொடுக்க முடியாதுங்க. அது கன்சிடர் பண்ணிவிட்டு இருதரப்பு வாதங்களும் எழுதிட்டார். இருந்தாலுமே அது ரிவ்யூ பண்ணி பார்க்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கு என்ன வேரியேஷன் ஆகுது, இன்னும் எப்படி இது கொடுக்கலாம், ஃபைனல் ஆர்டர் கொடுக்கும்போது சொல்லி பார்த்துருக்காங்க. அதனால் நம்பிக்கையோட அதாவது நேரடி நியமனத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாத இறுதியிலே எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக தொடங்கப்படும். அதனால் இதுக்கு மேலே ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா எல்லா வழக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதில் அந்த கவனிக்க வேண்டிய விஷயங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீதியரசர் முன்னாடி இப்போ மதியம் பட்டியலிடப்பட்ட வழக்குகள் எல்லாமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடர்பானவை. அப்போ இதில் பார்க்கும்போது இப்போ 2ஆக பிரிச்சுருக்குறாங்க. ஏதாவது ரிவ்யூ அப்ளிகேஷன் 170/2025, 172/2025, 171/2025 இது எல்லாமே தனித்து ஒரு இதாகும். அதைத் தொடர்ந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாமே ஒன்றாக பட்டியலிடப்பட்டு அடுத்த மாதத்திற்கு, அதாவது அடுத்த தேதிக்கு, ஏன்னா இது தனியாக பிரிச்சுட்டாங்க, இதுக்கு தனியாக பிரிச்சுட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ மட்டும்தான் பண்ண போகிறாருங்க. இப்போ எல்லாமே அந்த வாதங்களை ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தெரியும். இருந்தாலும் நமக்கான ஒரு சாதகமான சூழல் நிலவுவதாக, ஏன்னா அது பிரிக்கிறதுக்கான காரணமே அப்படி தாங்க இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு நம்ம அடுத்த மாதத்தில் பணியில் சேருவதற்கான அனைத்து கூறுகளும் நெருங்கி வந்துள்ளது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நன்றி, வணக்கம். இது இன்னும் மற்ற முழு விவரங்களை நாளைக்கு நான் பட்டியலிடுறேங்க. ஏன்னா இன்றைக்கி நான் லிங்க்கு போனாலும் பாதியிலே வெளியே வந்ததுனால முழுசாக என்னால் கவனிக்க முடியல. இருந்தாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட மட்டும் கேட்டு சொன்னேன். சரிங்க, இதனோட தொடர்ச்சியாக நாளை முழுசாக தெளிவாக போடுறேங்க. நன்றி, வணக்கம்.